அப்ப பொதுவா குரூப் 4ல என்ன மாதிரியான கேள்விகள் வரும்? எளிமையான கேள்வி, நடுத்தரமான கேள்வி, கடினமான கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப 130 கேள்விகள் எங்க தான் சார் வரும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்களில் இருந்து மட்டும்தான் வரும். அப்ப பள்ளி பாட புத்தகத்தை உங்களுக்கு எப்படி கொடுத்துருவோம்? டே வைஸ் மெட்டீரியலா கொடுத்துருவோம். அது என்ன சார் டே வைஸ் மெட்டீரியல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப நான் ஷெட்யூலோட ஃபர்ஸ்ட் டேட்டை உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்திற்கும் அதுதான் பொருந்தும். அழகு 4 அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம் சார் அப்படின்னா இந்த சிலபஸை முடிக்க போறோம். இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு, இந்தியன் கல்ச்சர். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இது இரண்டத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறோம்? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் முடிக்க போறோம். இந்த தலைப்புகள்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் சேர்த்து தனி பிடிஎஃபா உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம்? மற்ற மாணவர்கள் எங்கிருந்து படிக்கணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களால எளிமையாக படிச்சு முடிச்சிட முடியும். அதே மாதிரி பொது தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாசித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல உங்களுக்கு செய்தித்தாள் தலையங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மட்டும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு தேர்வையும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ரைட்டா? இதுதான் நம்ம செய்ய போறோம். அப்படி இதன் செய்வதன் மூலமாகவே நம்மளால எத்தனை எளிமையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா 130 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ரைட் சார். அடுத்து மாணவர்களுக்கு எங்க சார் குழப்பம் வருது அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டட் கேள்விகள்ல குழப்பங்கள் வருது. அந்த கேள்வி டைப் பாத்தீங்க அப்படின்னா 25 முதல் 30 கேள்விகளை அதை ஒதுக்கிடு. அப்ப அது எங்க சார் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு தகவல் இருக்கும். அந்த தகவலை நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தோட இணைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு அப்படி வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சிஏ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். கரண்ட் அஃபேர்ஸை யூனிட் வாரியாக கொடுத்துட போறோம். இந்தியன் பட்ஜெட் உங்கள்கிட்ட கொடுத்துட போறோம். தமிழ்நாடு பட்ஜெட் உங்கள்கிட்ட தரப்போறோம். தமிழரசு மேகசின்ல இருக்கக்கூடிய தலைப்புகள்ல தேர்வுக்கு என்ன வருமோ அதை மட்டும் தொகுத்து தரப்போறோம். அடுத்து தமிழக அரசே வெளியிடக்கூடிய பாலிசி நோட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாலிசி நோட்ஸ் இருக்கு. அந்த பாலிசி நோட்ஸ்ல இருந்து எந்த தலைப்பு தேர்வுக்கு வருமோ அந்த தலைப்பை மட்டும் தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்த போறோம். அடுத்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்களை தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இது எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால 25 கேள்விகள் முதல் 30 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் எங்க சார் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ல சொல்லியிருந்தேன். முதல் 7 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூனிட் 4 படிப்பீங்க. அப்படி யூனிட் 4 படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மார்க் டெஸ்ட் வந்துடும். முதல் 7 நாள் நீங்க யூனிட் 4ல என்னெல்லாம் படித்தீர்களோ அதற்கான தேர்வை எழுதும் போது உங்களுக்கு சிஏ சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் அது கூட ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு அது சிஏ கேள்விகள்னு தெரியாது. ஏன்னா அந்த இது அப்ளிகேஷன் ஓரியன்டட் கேள்வியாக இருப்பதனால் உங்களால அதை தெளிவாக வடிகட்டி பார்க்க முடியாது. அடுத்து எப்படி சார் டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி கேட்ட கேள்விகளை சில மாறுதலுக்கு உட்படுத்துவாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் 7 முதல் 10 கேள்விகள் வந்துடும். அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட தொகுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். அப்ப தமிழ்ல இருந்து இது மாதிரி ஒரு 7 கேள்விகள் வரும் அப்படின்னா உங்கள்கிட்ட தமிழ் பிஓக்கு இருக்க போது அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஜிகேல இருந்து கேள்வி வருது அப்படின்னா தலைப்பு வாரியாக உங்கள்கிட்ட ஜிகே பிஓக்கு இருக்க போது அதுல இருந்து படிச்சிடலாம். மேக்ஸ்ல இருந்து கேள்வி வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் பிஓக்கு இருக்க போது அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம், கேள்விகளை படிச்சிடலாம். ரைட். அடுத்து எப்படி சார் இருக்கு அப்படின்னா சில கேள்விகள் கடினமான கேள்விகளாக இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் டிகிரி தரத்துல இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க எப்படி சார் பயிற்சி செய்யறது, நீங்க நோட்ஸ் தருவீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஜிகே ரிவிஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ரிவிஷன் மெட்டீரியல் எப்படி இருக்கும், பாலிட்டியில உங்களுக்கு சில கண்டென்ட் தேவைப்படுது, டிகிரி லெவல் கண்டென்ட் அப்படின்னா அதை மட்டும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி 27 வகையான கேள்விகளை கேட்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அந்த ஒரு கேள்விக்கும் நீங்க பயிற்சி செய்தால் தான் என்ன பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சியை வெற்றி கொள்ள முடியும்.
அப்ப ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை எடுத்துக்க போறோம். அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வை எழுத போறோம். அப்ப 75 நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு நாளும் 30 கேள்விகள் ஜிகேல இருந்து மட்டும் எழுத போறீங்க. அப்ப 2250 கேள்விகளுக்கு பயிற்சி செஞ்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் 27 வகையான கேள்விகளுக்கு நீங்க பிராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 75 நாளும் 30 கேள்விகளுக்கு நீங்க பயிற்சி செய்து பார்க்க போறீங்க. அப்ப 2250 கேள்விகள் ஒவ்வொரு தலைப்புக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஜிகேல 10 ரிவிஷன் இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் 10 ரிவிஷன் இருக்கு. அதன் மூலியமாக உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது எளிமையாக கிடைச்சிடும். அடுத்து ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் தினமும் ஒரு தேர்வு எழுதி பார்க்கறதுனால டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். அதற்கு நம்மளுடைய அகாடமி கேரண்டி. ரைட் சார். அப்ப